எல்லாருக்கும் வணக்கம். ராஜம்மா சமையல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஆடுடைய ரத்தம்ங்க. ஃப்ரை பண்ண போகிறேன், பொரியல் மாதிரி. எல்லோரும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு நல்லா உப்பு எல்லாத்தையும் போட்டு விட்ருங்க. உப்பு போட்டுட்டு 20 நிமிஷம் ஒரு 25 நிமிஷம் நல்லா வேக வைங்க. உப்பு போட்டிங்க, உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வேக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ரத்தம் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும், பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். வெந்துட்டு பிறகு இந்த மாதிரி ஆற வச்சுக்கிங்க. சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய பீஸாலாம் கட் பண்ணாதீங்க. எல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வெங்காயம் எல்லாம் தேவை கிடையாதுங்க. ஒரே ஒரு வெங்காயம் ஃப்ரைக்கு வந்து அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நான் வந்து மசாலாவுக்கு வந்து தனியா, பட்டை, லவங்கம், இந்த பாசி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சு போட்டுருக்கேன். பாருங்கள். இந்த மசாலாவை நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை போடுங்க. அதில் எல்லாமே போட்டிருக்கேன். ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டிருக்கேங்க. நான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. நல்லா பொன்னிறமாக வரணும் நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து அது வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்து உஷாராக போட்டுக்கோங்க உப்பு. உப்பு போட்டுட்டு சின்ன சின்னதாக வந்து இதெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்ன கட் பண்ணது எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எல்லாம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரமாக அது போட்டுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூனு தான் போட்டிருக்கேன். அது பெரிய ஸ்பூனு தான் அது, அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற காரம் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது.